வேண்டியவர்களுக்கு வேண்டியதை தரும் என் ஐயன் முருகனின் கந்தசஷ்டி பெருவிழா 2ஆம் நாள். கந்தசஷ்டி விரதம் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த கந்தசஷ்டி விரதம் நம்ம ஏன் இருக்கிறோன்றதுக்கு ஒரு புராண கதை, அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முன்னொரு காலத்தில் சூரபத்மன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறான், தனக்கு சாகாத வரம் வேணும். சிவபெருமான் அப்படி யாருக்கும் சாகாத வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா பெண்ணின் வயிற்றில் பிறவாத ஒருவனால் தான் தனக்கு மரணம் நிகழணும்னு கேட்குறான். சிவபெருமான் கொடுத்துட்றாரு. அதன் பிறகு அவன் ஆட்டத்துக்கு அளவே இல்லை. உலகத்தையும் ஆட்டி படைக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்து அஞ்சுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க, ஐயனே இது என்ன கொடுமைன்னு. சிவபெருமான் யோசிக்கிறார், பெண்ணின் வயிற்றில் பிறவாதவனால தான் இவனுக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படி தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீச்சுவாலைகளை வாயு பகவான் கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். வாயு பகவான் அதை எடுத்துக்கிட்டு போய் சரவண பொய்கையில் இருக்கிற குளத்தில் இருக்கிற 6 தாமரை மலர்கள் மேலே வைக்கிறார். 6 தீச்சுவாலைகளும் 6 குழந்தைகளாக மாறுது. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. சக்தி தேவி அவர்கள் 6 குழந்தைகளையும் தொடும்போது 6 குழந்தையும் ஒரே குழந்தையாவது. அவர்தான் நம்ம முருகக் கடவுள். அவர் சூரபத்மனோடு போரிட்டு முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன் போன்ற அரக்கர்களெல்லாம் அழிக்கிறான். பிறகு சூரபத்மனையும் அழித்து வெற்றி வாக சொல்கிறார். இந்த போர் முடிஞ்ச பிறகு தெய்வ யானையை திருமணம் செய்கிறார். இதெல்லாம் தான் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த போர் புரிந்த நாட்களில் நம்ம இறைவனை வேண்டும் போது நம் வேண்டுதல் அனைவும் நிறைவேறும்ன்றது ஒரு காலமாக தொன்று தொட்டு இருந்து வர ஒரு நம்பிக்கை. அதை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம்.